வணக்கம் ஆபிரகாம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தேர்தல் களமானது சூடு பிடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னால் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம்னா சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பது, பணம் பட்டுவாடா செய்வது, இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக இந்த நடைமுறையானது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றன. அதன்படி பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் வேலைக்கிழமை காலை வேலூர் மேயர் சத்துவாச்சாரி பகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு இந்த அரசால் வழங்கப்படக்கூடிய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுவதாக தேர்தல் அதிகாரிக்கு ஒரு புகார் வந்திருக்கின்றன. அந்த புகாரின் பேரில் அந்த சத்துவாச்சாரி ஆஞ்சநேயர் கோயில் பகுதிக்கு தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு நேரடியாக சென்று விசாரிக்க சென்றிருக்கின்றனர். அப்போது அந்த பகுதியில் நிற்க வைத்திருந்த அந்த காரை பார்த்தவுடன் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் இறங்கி சென்று அவர்களை விசாரிக்க சென்றிருக்கின்றனர். தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகளை பார்த்தவுடன் அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது. உடனே அதிகாரிகள் அந்த காரை நிறுத்தும்படி கேட்டிருக்கின்றனர். ஆனால் காரை நிறுத்தாமல் காரை எடுத்து சென்றிருக்கின்றனர். அப்போது அந்த காரில் இருந்து ஒரு நபர் உள்ளே இருப்பது வேலூர் மேயர் என்று தெரிவித்து சென்றதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டனர். அந்த புகாரின் பேரில் இந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 3 பேர் மீது வழக்கு பதிவானது பதியப்பட்டிருப்பதாக சத்துவாச்சாரி காவல்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த காரை ஓட்டி வந்த கோபிநாத், சத்துவாச்சாரி பகுதியில் கூடிய அந்த வார்டு கவுன்சிலர் சதீஷ்குமார் மற்றும் வேலூர் மேயர் சுஜாதா, இவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதாவது தேர்தல் காலங்களில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது மற்றும் அரசு ஊழியர்களை வேலை செய்யாமல் தடுப்பது, இது போன்ற 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது பதியப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து வேலூர் மேயரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் அந்த பகுதியில் இல்லை என்ற ஒரு விளக்கமும் வேலூர் மேயர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவமானது தொடர்ந்து பேசு பொருளாகின்றன. ஏனென்றால் தேர்தல் காலத்தில் இது போன்ற சம்பவங்களில் அரசியல்வாதிகள் ஈடுபடக்கூடாது. ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது மேயர் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவினர் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் சத்துவாச்சாரி காவல்துறையினர் வேலூர் மேயரை வரும் 23ஆம் தேதி நேரடியாக சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மனானது இன்று அளிக்கப்பட்டிருக்கின்றன. வரும் 23ஆம் தேதி வேலூர் மேயர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மனானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.